ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? அப்புறம் வந்துட்டு நாங்கள் தான் உங்கள் தியா ரகு பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி துணி மடிக்கிற ஒர்க்கு தான். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் வாங்க. ஹாய் ஹலோ வாங்க. இங்கே பாருங்கள், துவைச்ச துணிலாம் அன்றைக்கி துவைச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு. இன்றைக்கி இன்றைக்கி இந்த வேலை தான் மடிக்க போகிறேன். ஸோ எனக்கு மடிக்கிற வேலை ரொம்ப இஷ்டப்பட்டு நான் செய்வேன், நல்லாவே மடிப்பேன். அதுவும் இல்லாமல் நான் மடித்து வச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தான் செல்ஃப் நீட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவே மடிப்பேன் நான். பாருங்கள் என்னோடய மடிப்பு எப்படி இருக்குன்னு. இப்படி தான் மடித்து வைக்க போகிறேன். செல்ஃபில் வச்சு இப்படி அடுக்கி வைக்கும்போது நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம செல்ஃபில் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சோம்னா நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இப்படி சைடில் இப்படி வச்சோம்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ செல்ஃப் நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி மடித்து வச்சா அழகாக இருக்கும், இது வெளியில் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் மடித்து வைக்கணும் ஒவ்வொரு துணியும். பாருங்கள் நான் எப்படி மடித்து காட்டுறேங்க. இது ஒரு டாப்பு. இந்த டாப்பை எப்படி மடித்தா நீட்டாக வைக்கலாம் செல்ஃபில் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரெண்டு நெக் எண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு மடக்கி இப்படி ஜாயின் பண்ணி கை ரெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த ரெண்டு எண்டையும் இப்படி சரி சமமாக பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துடும் டாப்பு. இப்படி வந்துடும். இப்படி வந்ததுமே அழகாக இந்த ரெண்டு கையையும் தூக்கி உள்ளார இப்படி உள் சைடு இப்படி மடித்து இப்படி ஒரு மடிப்பு. அவ்வளோதான். இந்த எண்டில் இருக்கிறத உள்ளார ஒரு மடிப்பு மடிச்சிடணும் ரைட்டாக. இப்படி மடிச்சுட்டு இப்போ சென்டரில் நம்ம எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். பாருங்க நீட்டாக வந்துருச்சு, அழகாக இருக்கா? இப்படி மடித்து வச்சிட்டோம்னா எங்கிட்டுமே பிசுறில் பார்த்தீங்களா, எங்கிட்டுமே தூக்கிட்டு இருக்காது. அழகாக இப்படி மடித்து நீட்டாக அப்படி செல்ஃபில் அப்படி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து நீங்களும் வைங்க, உங்கள் செல்ஃபு நீட்டாக இருக்கும். நான் வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், செல்ஃப்லாம் காமிக்கிறேன் எப்படி மடித்து வச்சுருக்கேன்னு. இப்போதைக்கு இன்றைக்கி இந்த ஒர்க்கு தான். அடுத்து இருக்குது, இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஒவ்வொன்றா நான் எடுத்து காமிக்கிறேன். நான் அடுத்து சமைக்கிற வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக மடித்து வச்சுக்கலாம். அழகாக இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு செல்ஃபு தான் என்னால் மடிக்க முடிஞ்சு. ஏன்னா இன்னொரு செல்ஃபு கீழே இருக்குது, அதெல்லாம் மடிக்கலை. அதெல்லாம் இனிமேல் தான் மடிக்கணும். அதுக்குள்ளே இடையில கொஞ்சம் வேறு ஒர்க் வந்துருச்சு. ஸோ மெதுவாக மடிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு இந்த ஒரு செல்ஃப் தான் நீட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி மடிப்பை வெளியில் வச்சிங்கன்னா நீட்டாக தெரியும், பிசறில்லாமல். இதுக்காக சொன்னேன். ஓகே, டாட்டா பாய். நீங்களும் இந்த மாதிரி மடித்து வைங்க, செல்ஃப் நீட்டாக அழகாக இருக்கும். நான் நாளைக்கு தான் இன்னொரு செல்ஃபை க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி இந்த ஒரு செல்ஃப் முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.